முதற்கட்டமா நவம்பர் மாதத்துல டெல்லியில இருந்து அதிகாரப்பூர்வமா இந்த செயலி பயன்பாட்டிற்கு வர இருக்கிறதா சொல்லப்படுது. முதல் கட்டமா சுமார் 500 ஓட்டுநர்களும், பின்னர் நாடு முழுவதும் டிசம்பர் மாதத்துக்குள்ள 5000 டாக்ஸி ஓட்டுநர்களும் இந்த செயலியில இணைவார்கள் அப்படின்னு தகவல் வெளியாகி இருக்கு. நம்முடைய மத்திய அரசு இத நாட்டின் முதல் கூட்டுறவு டாக்ஸி சேவை அப்படின்னு அழைக்கிறாங்க. மத்திய அரசின் மின் ஆளுகை பிரிவு மற்றும் கூட்டுறவு துறையால இந்த பாரத் டாக்ஸி சேவை செயல்படுத்தப்படுது. ஓலா, ஊபர், ராபிடோ போன்ற தனியார் செயலிகளுக்கு போட்டியா இது இருக்கும்னு, முறையான டாக்ஸி கட்டணங்கள் நிர்ணயிக்கப்படும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. தனியார் நிறுவன செயலிகளை போல ஓட்டுநர்கள் இதுல ஒவ்வொரு ரைடுக்கும் கமிஷன் செலுத்த வேண்டிய அவசியம் தேவையில்லை. அவங்க மாதந்தோறும் ஒரு சந்தா தொகையை செலுத்திட்டு பாரத் டாக்ஸி செயலியில இணைந்து செயல்படலாம். அந்த செயலியில வரக்கூடிய ரைடுகள்ல வாடிக்கையாளர்கள் செலுத்தக்கூடிய முழு தொகையும் ஓட்டுநர்களுக்கே தான் போகும். எனவே ஓட்டுநர்களுக்கு இது லாபமான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. வாடிக்கையாளர்களை பொறுத்த வரைக்கும் கட்டணத்துல வெளிப்படைத்தன்மை இருக்கும்னு, பீக் ஹவர்ஸ்ல கூடுதல் கட்டணங்கள் இருக்காதுன்னு அதிகாரிகள் சொல்றாங்க. முதல்ல டெல்லியில தொடங்கி பின்னர் மும்பை, புனே, லக்னோ, ஜெய்ப்பூர், பெங்களூர், சென்னை என பல நகரங்களுக்கும் இது விரிவாக்கம் செய்யப்பட இருக்கு. 2026ஆம் ஆண்டு மார்ச்சுக்குள்ள இந்தியாவின் அனைத்து மெட்ரோ நகரங்களிலும் பாரத் டாக்ஸி சேவை பயன்பாட்டில் இருக்கும்னு அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க. 1 லட்சம் ஓட்டுநர்கள் இதுல இணைக்கவும் முடிவு செய்திருக்கிறதா சொல்லப்படுது. இது ஒரு கூட்டுறவு அமைப்பாக செயல்படும்னு அதிகாரிகள் சொல்றாங்க. இந்த பாரத் டாக்ஸி சேவையில ரெண்டல், லோக்கல், டிரான்ஸ்ஃபார்ம், அவுட் ஸ்டேஷன் 3 சேவைகளை நம்மளால பெற முடியும். ரெண்டல் என்பது ஒரு காரை 8 மணி நேரம் வரைக்கும் நம்ம வாடகைக்கு எடுப்பதற்கு அனுமதிக்கிற விஷயம் தான். அவுட் ஸ்டேஷன் அப்படின்றது ஒரு நகரத்துல இருந்து மற்றொரு நகரத்திற்கு பயணம் செய்வதற்கான சேவையை பெறுவது. அதுவே லோக்கல் டிரான்ஸ்ஃபார்ம் என்பது ஒரு நகரத்திற்குள்ளேயான பயணத்திற்கான ஆப்ஷன் ஆகும். மத்திய அரசோட இந்த நாட்டின் முதல் கூட்டுறவு டாக்ஸி சேவை எந்த அளவில் செயல்பட போகுது, மக்கள் மத்தியில் கிடைக்க போகும் வரவேற்பு என்ன என்பது குறித்து பொறுத்திருந்து பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பவித்ரா சிவகுமார்.